Hi guys, thanks for watching the video. In the last 15 years, support staff role பத்தி நிறைய பேசியிருக்காங்க, especially the role of video analyst. Early 2000 Ramki sir ஒரு trend setterனே சொல்லலாம். Then Dhananjay followed him. 2007 World T20 1150 World Cup and 13 Champions Trophy winsல he was part of the Indian team. IPL வந்ததுக்கப்புறம் இந்த அனலிஸ்டோட ரோலே சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணன் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்தார். தென் குஜராத் லைன்ஸ் அனலிஸ்ட், மாண்டி தேசாய் ஹைலி ரினவுண்ட் அனலிஸ்ட், பிரசன்னா அகௌரம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அனலிஸ்ட், நிறைய ஐபிஎல் டீம்ஸோட இஸ் இன்வால்வ் வித் ஸ்ரீனிவாஸ் சந்திரசேகரன் சொல்லி சன்ரைஸ் ஹைதராபாத் அனலிஸ்டாக இருக்காரு. தென் யூ ஹேவ் ஹரிசங்கர் நாராயணன் மும்பை இந்தியன்ஸில் இருந்தார். நவ் வித் ஹாக்கி இந்தியா லீக். ஏஆர் ஸ்ரீகாந்த் ஹைலி ரினவுண்ட் அனலிஸ்ட் கேகேஆரோட இருக்காரு இப்போ அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய அனலிஸ்ட் தே ஹவ் பீன் பார்ட் ஆஃப் வேரியஸ் ஐபிஎல் டீம்ஸ் அண்ட் கிரிக்கெட் டீம்ஸ். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டேலண்ட் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ரியலாக என்ன தான் பண்ணுறாங்க? லேப்டாப் பண்ணி உட்காந்துட்டு they analyze data, they interpret data, they spot talents, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎல் டீம் ஆக்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி தேவையான எல்லா டேட்டாவும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் எண்ட்றவங்க பேக் எண்ட் சொல்லுவாங்க, they talk lot of technical stuff, but basically they interpret data in a different manner than how normal guy ஒரு நார்மலாக ஒரு ஆல்ட்ட போய் இந்த ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா எப்படி பார்ப்போனோ அதோடய இவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. that's how they see data. இப்போ ஒரு ஆஷிஷ்னரா இந்த ஸ்பீடில் இப்படி போட்டார்னா எந்த பேட்ஸ்லாம் அடிக்க முடியும், இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் போட்டால் அவன் எவ்வளோ அடிக்க முடியும். ஏபி டிவிலியர்ஸ் 360 டிகிரின்னு சொல்கிறோம். ஏபி டிவிலியர்ஸ்க்கு எந்த மாதிரி பவுலர் எப்படி போட்டால் அவன் எப்படிலாம் அடிப்பான் அப்படிங்கிற ஒரு ஜோனை இவங்க காட்டுவாங்க. ஸோ ஒரு பவுலரோட ஸ்ட்ரென்த், சப்போஸ் ஒரு பவுலர் தொடர்ந்து ஒருத்தன் 3 6 அடிச்சானா 4வது பால் எந்த பால் அவன் போடுவான், அவன் இந்த பால் தான் போட சான்ஸ் இருக்குது, ஹி வில் பேக் இஸ் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி இன்புட்ஸை பேட்ஸ்மேன் கொடுக்குறதோ இல்லை ஒரு பவுலருக்கே தன்னோட ஸ்ட்ரென்த்தை எடுத்து சொல்கிறதோ எல்லாம் இந்த மாதிரி அனலிஸ்டோட வேலை தான். மைக் ஹசி லட்சுமி நாராயணனை பற்றி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஏபி டிவிலியர்ஸ் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் பிரசன்னா அகௌரம் பற்றி பயங்கரமாக பேசியிருக்காரு. Yes, appreciated him. ஸோ இந்த மாதிரி அனலிஸ்ட்லாம் வந்துட்டு they are doing a very good job. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, எதை பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியோட தான் பார்ப்பாங்க அவங்க. பிக் பேஷ் லீக்கில் இந்த பையன் இப்படி ஆடுறான், ஓகே இவன் நம்ம டீம் செட் ஆவானா, இந்த பையன் எப்படி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை எப்படி போடுறான், ஒரு 6 அடிச்சானா அது ஏன் ஜஸ்ட் 6ஆக பார்க்காம எந்த ஃபீல்டு அடித்தான், அந்த சைடோட பவுண்டரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த பவுலர் அடித்தான், எந்த ஆங்கிள் அவன் போட்டான், எப்படி அடித்தான், இந்த பையனோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாதிரி தான் நிறைய டேலண்ட் ஸ்பாட் பண்ணி நிக்கோலஸ் பூரான், ரோமன் பவல், ஆண்ட்ரூ டை, பில்லி ஸ்டான்லக், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கூகுள் கிரிக்கெட் ஃபாலோ கூட கன்ஃபியூஸ் அளவுக்கு உள்ள பிளேயர்ஸ்லாம் இவங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நிறைய லோக்கல் டொமஸ்டிக் பிளேயர்ஸையும் இவங்க வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ரஞ்சி ட்ரோஃபியில் இருக்கிற வீடியோஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இப்போ அஸ்வினுக்கு வந்துட்டு அஸ்வின் வந்து கெயிலுக்கு போட்டாருன்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் வச்சுட்டு தே கிவ் ஃபீட்பேக் டு டீம்ஸ் பிளேயர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனலிஸ்ட் வந்துட்டு தே திங்க் கிரிக்கெட் அண்ட் தே திங்க் கிரிக்கெட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர்.